வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். கர்நாடகாவில் ஆம்னி பேருந்து மீது லாரி மோதி பயங்கர விபத்து. லாரி ஓட்டுநர், கிளீனர் உட்பட 11 பேர் தீயில் கருகி உயிரிழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். நிறுவனரான நான் பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்கிவிட்டேன். அவர் இப்பொழுது கட்சியில் இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. ஓட்டுநர்களுக்கு லாபம் பகிர்ந்தளிக்கப்படும் பாரத் டாக்ஸி சேவை விரைவில் அறிமுகம். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். ரூபாய் 100 கோடிக்கும் மேல் சொத்து குவிப்பு புகார் எதிரொலி. தெலுங்கானா போக்குவரத்து அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 30 இந்தியர்கள் கைது. அமெரிக்கா சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை அறிக்கை வெளியிட்டது. தமிழகத்தில் டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் வாக்காளர் பெயர் சேர்ப்புக்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு விஜய் ஆட்சிப்பீடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. செங்கோட்டையன் பேட்டி. 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டனர். தண்டவாளத்தில் நின்ற ஆட்டோ. வந்தே பாரத் ரயில் தப்பியது. ஆட்டோ ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை. பெங்களூரில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிய மனைவியை சுட்டுக் கொண்ட கணவர். காவல் நிலையத்தில் சரண். துப்பாக்கி கிடைத்தது எப்படி என குறித்து போலீசார் விசாரணை. தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கிய பொக்கிஷம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. பொங்கல் பரிசு தொகை உயர்ந்து கொண்டே போவதன் மூலம் நமக்கு வாக்கு மதிப்பு கூடிக்கொண்டே செல்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.